பொங்கி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டால் இப்படித்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். சில நேரங்களில் நாம் செய்கிற வேலைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லையே என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நேரம் வரும் பொழுது அந்த ஆசீர்வாதம் பொங்கி வழிகிறதாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இந்த கால வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரோடு நீங்க கடந்து போகலாம், வேதனையோடு கடந்து போகலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் வீணாகி போவதில்லை. இதுதான் உங்க நேரம், இதுதான் நீங்க பெற்றுக்கொள்ள போகிற நேரம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகையால் உங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடாதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்க காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு பொங்கி வழிகிற ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். God bless.